நான் கீரை வளர்த்ததால மட்டும் செலவு குறையல, வேற ஒரு விஷயமும் நடந்துச்சு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்னும் ஆச்சரியப்படுத்தியது. அந்த விஷயம் நாட்டுக்கோழிகளை பற்றியது. அது என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். முதல்ல இந்த கீரைகள் நமக்கு என்ன பலன் கொடுக்குது? கீரை என்றாலே சத்து, இரும்புச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, இப்படி நிறைய சத்துக்கள் இருக்கு. இன்றைய காலத்துல பலருக்கு ரத்த சோகை பிரச்சனை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சோர்வு இருக்கு, உடல் பலவீனம் இருக்கு. இப்படி இருக்கிறவங்க கீரையை எடுத்துக்கிட்டா அது நல்ல உணவா இருக்கும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வாரத்திற்கு பல முறை கீரை சாப்பிட்டாங்க. நாமும் அதை தொடர்ந்து கடைபிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாடியிலிருந்து அறுவடை செஞ்ச அந்த கீரைகளை நான் அந்த பூவை மட்டும் இப்போ தனியாக நான் காட்டியிருக்கிறது போல் உருவி எடுத்துக்கோங்க. உருவி எடுத்துட்டு அதை நல்லா ஒரு 3 to 5 டேஸில் நல்லா காய விடுங்க. வெயிலில் நல்லா காய விடுங்க. நான் காட்டியிருக்கிறது போல் கொஞ்சம் அப்படி கசக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும் விதைகள் வந்து தனியாக பிரிஞ்சு வர்றது. இப்படிப்பட்ட இதில் இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே நல்லா கசக்கி விட்டுட்டு வெயிலில் 3 டேஸ் காய வைங்க. காய வச்சு மறுபடியும் அதை